ஜெயில் ரூல்ஸ்லயே அப்படி இருக்கு. இப்போ நீங்க வந்து இவன் ஏன் அடிச்சீங்க, அடிக்கூடாது ரூல்ஸ் இருக்குன்னா இல்லை அடிக்கலாம் ரூல் இருக்கு. கத்தி சார்ஜ் பண்ணலாம், அவன் மேல துப்பாக்கி பிரயோகம் பண்ணலாம், அவன் மேல பயனட் சார்ஜ் பண்ணலாம், அப்படி எல்லாமே இருக்கு. சந்தர்ப்பங்கள் என்னென்ன அப்படி அமையுதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜெயிலர் வந்து ஆக்ஷன் எடுத்துட முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து போய் யார்கிட்டயும் ஆர்டர்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடத்தணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கவர்மெண்ட்ல கேட்கணும், அங்க கேட்கணும், இங்க கேட்கணும், எங்க கேட்கணும். எங்க ஜெயிலுக்குள்ள எல்லாம் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஒரு ஜுடிஷியரி நீங்க அந்த பவர் வந்து ஒரு ஆளை கொல்றதுடைய பவர் வந்து ஜெயில் சூப்பர் தான் கொடுத்துருக்கான். தன்னிச்சையா தூக்கில மாட்டுறோம் நாங்க கொண்டு போய் அந்த பவர் யார்கிட்ட இருக்கு, ஜெயில் சூப்பர் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்குது, வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தலாம், நாங்க யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க லா அண்ட் ஆர்டர் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுன்னா நாங்க வந்து என்ன ஆக்ஷன் வேணா எடுக்கலாம். ஜெயிலர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஏன்னு கேட்டா ஒரு கைதியினுடைய எல்லா சமாச்சாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவனை எங்க போடணும், அவனுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அவனை எப்படி நடத்தணும், வந்து தப்பு பண்ணா என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனுக்கு எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும், என்னென்ன மாதிரி அவனை வாட்ச் எல்லாம் என்டையர் திங்ஸ். ஒரு பிரச்சனை ஜெயிலுக்குள்ள வந்தான்னு கேட்டா ஜெயிலரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அதனால எல்லா சகல அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஜெயிலர்னா அதை விட ஒரு பயம் இருக்கு. அது வந்து உடம்போட ஊர்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் அவனுக்கு அந்த பயம் உடம்புல இருக்கும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். ஒரு அஃபீஷியலே வந்து அவர் பெரிய ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸே ஜெயிலுக்குள்ள வந்து போது அவன் வந்து கொண்டு முன்னாள் இருக்கும்போது அவன் வந்து அப்படி நடுங்கி தான் நிற்கிறார். இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க இந்த 2000 பிரிசனர்ஸ் பார்க்குற ஒரே ஒரு ஹீரோ அந்த ஜெயிலர் தானே. அவருடைய ஆக்டிவிட்டி அதானே ஜெயக்குமார் வந்தாங்க அங்கே ஹர்ட்டானார். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் பார்ப்பான். ஒரு ஹீரோ ஒர்ஷிப் தான் இருக்கும் ஜெயிலுக்குள்ள. பிரிசனர்ஸ் மொத்தத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் தான் இருக்கும். ஏன்னா அந்த யூனிஃபார்மும் அவனுடைய கெத்தும் அவனுடைய அந்த நடைமுறைகளும் எல்லாமே வந்து ஒரு அத்தாரிட்டிவாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் பணிஞ்சு பேச அப்படி வந்து ஒரு அமைப்புலாம் பேசுறது அப்படிலாம் இருக்காது. அத்தாரிட்டிஸ் இது இருக்கும் அவருக்கு. அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க நிறைய. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துல ஒரு 16 வருஷம் நான் வந்து மெட்ராஸ் ஜெயில். இந்த மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை நொட்டோரியஸும் எங்கிட்ட இருந்தவங்க தான். நீங்க யார் அன்னைக்கு நொட்டோரியஸ்ன்னு சொன்னீங்களோ அவன் முழுசுமே என்னுடைய பீரியட்ல இருந்திருப்பான். ஏதோ என்னுடைய ஒரு பீரியட்ல இருப்பான். நான் வந்து அங்க ஒரு டெப்டி ஜெயிலர் இருந்திருக்கேன். 99லயே வந்துட்டு அவ்வளவு பேர் இருந்திருக்காங்களே. அங்க ஜெயிலரா இருந்திருக்கிறேன். 99ல நான் சூப்பண்ட் ஆயிட்டேன். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலரா இருந்திருக்கிறேன், அடிஷனல் சூப்பண்டா இருந்திருக்கிறேன், சூப்பண்டா இருந்திருக்கிறேன். ஸோ ஒரு 4 ஸ்பெல் நான் அங்க இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 16 வருஷம் உள்ள இருந்திருக்கிறேன். 16 வருஷத்துக்கு மேலே வந்து அண்ணன் வாங்க போறோம். அதுக்குள்ள உள்ள வரவங்க தானே எல்லாமே. 85ல இருந்து 1984ல நான் வந்தேன் மெட்ராஸ் ஜெயிலுக்கு. 84ல இருந்து 2006 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்கானோ அந்த ஜெயிலுக்கு அத்தனை பேரும் எனக்கு தெரியும். ஆட்டோ சங்கர் எங்கிட்ட இருந்திருக்கோம். அதுக்குள்ள வந்த இந்த லீடர்ஸ் மொத்தமும் எத்தனை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் தெரியும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலர் தான் ஹீரோ ஜெயிலுக்குள்ள. அவரை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய மூமெண்ட்ஸ் தான் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிலர் எங்கடா இருக்காரு அதை பார்ப்பான். முதல்ல என்ன தப்பு பண்றதுக்கும் ஜெயிலர் எங்க இருக்காரு அப்படிதான் பார்ப்பான். ஸோ ஒரு சினிமாவில் நீங்க வந்து ஹீரோ சுத்தி நடக்கிற மாதிரி இந்த ஜெயில் வந்து அந்த ஹீரோ சுத்தி தான் நடக்கும். அதனால ஃபுல் பவர் தான். ஜெயில் சூப்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சூப்பர்வைசிங் authority. He is in charge of the prison, but whereas the total execution வந்து இவர் ஜெயிலர் தான். எல்லாமே begin from the morning to till night. அவனை பூட்டுற வரைக்கும், அவனை திறந்து பூட்டுற வரைக்கும் எல்லாமே அவர் தான். பிரிசனர்ஸ் கூட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து சட்டப்படி தப்பு. பிரசன்ட் மேனுவல்ல இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அவனை வாட்ச் பண்ணாங்களோ, இல்லை எங்களுடைய டெலிஃபோன் உரையாடல் ஏதாவது கேட்டாங்களோ, இல்லை நாங்கள் எங்கேயாவது பார்த்தோமோ, எங்களோட சேர்ந்து அவங்க வந்து ஏதாவது வந்து பண்ணாங்களோ, அதெல்லாம் அஃபென்ஸ். அதெல்லாம் ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து போய் மாட்டிக்க மாட்டோம்.